இது தொடர்பாக மேலும் பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் அபிநயா இணைகிறார். அபிநயா, நீங்கள் தொடரலாம். நன்றி லாவண்யா. விஜயனுடைய அதாவது தாவேக்கானுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தனுடைய இந்த விளக்கம் என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். திரு ஆனந்தனுடைய இந்த விளக்கம், அதிமுகவுடன் கூட்டணி என்பது உண்மைக்கு மாறானது என்ற இந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன எழுந்திருக்கிறது? இதை எத்தகைய ஒரு விளக்கமாக இதை நாம பார்க்கலாம்? ஆமா, மிகச்சிறந்த ஒரு விளக்கம் இது, அவசியமானது. ஏனென்றால் தொடர்ந்து ஊடகங்களில் உங்களுடைய தொலைக்காட்சி உட்பட எல்லாருமே வந்துட்டு எதிர்காலத்தில் வந்துட்டு தாவேகா அதிமுக கூட்டணி போகுமா, எப்படிப்பட்ட கூட்டணி அது அமையும், எவ்வளவு சீட்டு அப்படின்ற அளவுக்கு வரைக்கும் போய் பேசிட்டாங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா, எந்த நோக்கத்திற்காக தாவேகா ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கு நேர் எதிரானது. நாங்கள் வந்துட்டு ஊழலற்ற மக்களினுடைய தேவைகளை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய இலக்குடன் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னும், அதே நேரத்தில் அனைத்து இடங்களையும் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் சொல்லும் போது என்ன சொன்னார் அப்படின்னம்னா, எங்களுடைய கொள்கைகளையும் நிலைப்பாடுகளையும் ஏற்றி வரக்கூடியவர்களை அரவணைப்போம் அப்படிதான் சொன்னாரு. ஆனா அது ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதிமுக தான் அது அப்படி அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பெருசா ஒரு கட்டுக்கதையை வந்து இதாக்கி அதே ஒரு விவாத பொருளாக்கி தாவேகா அப்படின்றது வந்துட்டு ஏதோ ஒரு கட்சியோட சேர்ந்துட்டு ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தில் இருக்கிற மாதிரி மிக ஒரு தவறான ஒரு பிம்பத்தை அவங்க வந்துட்டு கட்டமைச்சாங்க. எனவே அதை உடைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அதன் விளைவுதான் இன்னைக்கு வந்துட்டு பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. இது மிக மிக சிறப்பான ஒரு விளக்கம். அப்புறம் எனக்கு முன்னாடி பேசின ஒருத்தர் கூட வந்துட்டு ரொம்ப வியாபாரி இப்படி அப்படிலாம் பேசி இட்டுக்கட்டி பேசுறாங்க. இதெல்லாம் யாருக்கு வியாபாரம் அரசியலுக்கு வந்துட்டு ஒத்து போறாங்க, ஆலோசனை வழங்குறாங்க அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும். இது உள்ளபடிய மக்களுக்கு சிறிய வகையில் நேர்மையான வகையில் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நோக்கத்துடன் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். எனவே இதுக்கு அந்த மாதிரி ரகசிய நோக்கமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதுதான் இன்னைக்கு வந்துட்டு திரு ஆனந்த் அவர்கள் ரொம்ப தெளிவா அதை விளக்கியிருக்காரு. ஓகே, அது இந்த சந்தேகம் ஊடகங்கள் எழுப்பியதற்கு மிக முக்கியமான காரணம், கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார் என்று விஜய் குறிப்பிட்ட போது அதிமுக அதில் குறிப்பிடப்படவில்லை நேரடியாக என்ற அந்த அடிப்படையிலும், அதே போன்று அதிமுக தரப்பிலும் பெருவாரியாக விமர்சனங்கள் விஜய் மீது முன்வைக்கப்படவில்லையே என்ற அந்த அடிப்படையிலும் தான் அந்த வியூகங்கள் என்பது சொல்லப்பட்டன. அப்படியாக இருக்கும்பொழுது இந்த விளக்கம் அதை தெளிவுபடுத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நாங்க வந்துட்டு திமுக வந்துட்டு ஆட்சியில் இருக்கிற கட்சி, பாஜக ஆட்சியில் இருக்கிற கட்சி. அவங்கள வந்துட்டு கோட்பாட்டு ரீதியாகவும் இவங்களை வந்துட்டு நாங்க அரசியல் ரீதியாகவும் ஏன் எதிர்க்கிறோன்றதுக்கான அடிப்படைகளை நாங்க சொன்னோமே. ஊழல், சுயநலம், குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லும் போது இதே ஊழல் செய்யக்கூடிய மற்ற கட்சிகளும் வந்துட்டு நாங்க கூட்டணி போன அர்த்தமா? அது எப்படி அவ்வாறு மக்கள் புரிஞ்சு கொள்ளல. எனவே மற்றவர்கள் அப்படி சொல்லும் போது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு வருத்தம் அளிக்கிறதாகவும் குழப்பக்கூடியதாகவும் இருக்கு இல்லையா? எனவேதான் வந்துட்டு நாம் அதை சொன்னோம். பேசும்போது ரொம்ப தெளிவா சொன்னாரு, 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவோம் அப்படின்றத சொல்லிட்டு தான். ஆனாலும் நம்முடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு நம்மோடு வர விரும்புபவர்களுக்கு நம்ம அரவணைக்க வேண்டாமா அப்படின்ட்டு ரொம்ப முதிர்ச்சியோட ரொம்ப அருமையா அதை அழகா சொன்னாரு. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா புரியும் போது நமது ஊடகங்களுக்கு ஏன் அது புரியக்கூடாது? அது சொல்லுங்க. ரெண்டாவது, அதிமுக வந்துட்டு எதிர்க்கல அப்படின்றதெல்லாம் என்னன்னா அவங்களுடைய நிலை. அது அவங்க வந்துட்டு கூட்டணி ஒரு பெரிய ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்காக அவங்களுடைய கதவை திறந்து வச்சிருக்காங்க. அது உடனே அது எங்களுக்காகத்தான் அப்படின்ற மாதிரியும் நாங்க தான் அதுக்கு வந்துட்டு காரணம் அப்படின்ற மாதிரியும் சித்தரிக்கிறது வந்து எப்படி சரியானதா இருக்க முடியும்? எனவே அதனாலதான் இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது அது கட்டாயமாச்சு. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஐயன்.